கம்பராமாயணத்தில் வாலிவதை படத்தில் வாலி மேலே மறைந்திருந்து அம்பி எய்தியது சரியான செயல் அப்படின்னு மேற்கொண்டு ராமன் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பற்றி ஆன்ற படைத்தலை வீரரும் முற்று உணர்ந்த முதியரும் முன்பெரும் எற்றும் நும் அரசு எய்துவையாம் என கொற்றன் நன்முடி கொண்டது இக்கோது இலான். கோது இலான் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா சுக்ரீவனை குறிக்குது. அப்போ எனது அண்ணன் இந்த மாதிரி இல்லை, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிய வானத்துக்கு அனுப்பிய அவனை நான் தேடி கண்டறிந்து அவனை கொன்றுவிட்டு அவனது உறவினர்களையும் கொன்றுவிட்டு நானும் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனது தம்பி இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள், முற்றும் உணர்ந்த முதியவர் எல்லாரும் சேர்ந்து இல்லை இல்லை எற்றும் நும் அரசு எய்துவையாம், நீ இந்த அரசாட்சியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு அந்த அரசாட்சியை தர்றாங்க. யாருக்கு தர்றாங்க? கோது இலான். கோது இலான் யார் அப்படின்னா இந்த இடத்துல சுக்ரீவன். அப்போ அவனுக்கு தர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவன் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் ஒரு அரக்கனை அழிப்பதற்காக சென்ற நீ மறுபடி வந்துட்ட. அப்போ நீ வந்ததையுமே அவன் ரொம்ப மகிழ்றான். எப்படி மகிழ்ந்து போகிறான்? வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தனன் எந்தை என்கண் இனத்தவர் ஆற்றலின் தந்தது உன் அரசு என்று தருக்கு இலான் முந்தை உற்றது சொல்ல முனிந்து நீ கொல்லல் உற்றனை உம்பியை கோது அவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினாய் ஊற்றம் உற்று உடையான் உனக்கு ஆரமர் தோற்றும் என்று தொழுது உயர்கையனை கூற்றம் உன்னை கொடுப்பேன் என்று எண்ணினாய் நாள் திசைக்கும் புறத்தையும் நன்னினாய். அப்போ உன்னை பார்த்ததுமே அவன் ரொம்ப வணங்குறான். ரொம்ப சந்தோஷத்தோட வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தனன். உன்னை பார்த்ததுமே அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை, ரொம்ப சந்தோஷத்தோட வணங்கி மகிழ்ந்தனான். எந்தை என்கண் எனது கண்ணை போன்றவனே. நமது உடம்புல எந்த உறுப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோம் கண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தந்தை போன்றவனை எந்தை. எப்பயுமே ஒவ்வொரு மகனுக்குமே அவனோட தந்தை தான் முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல தனது தந்தையாய் யாரை நினைக்கிறான் சுக்ரீவன்? யாரை நினைக்கிறான் அப்படின்னா வாலியை நினைக்கிறான். அப்போ சொல்கிறான், அதாவது எனது கண்ணை போன்றவனே, எனதுக்கு தந்தையானவனே, இந்த அரசை எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு தந்தாங்க, இந்த மறுபடி உனது அரசை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுக்ரீவன் அந்த உனக்கான அரசாட்சியை மறுபடி உனக்கே தருவதற்கு அவன் துணிந்தான். எப்பவுமே யாருமே பொதுவாக ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா பொதுவாக யாருமே தரவே மாட்டாங்க. இது எனக்கு அரசாட்சி எல்லாரும் தந்துட்டாங்க, நான் தான் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அந்த குரங்கினமாகிய அந்த சுக்ரீவன் அவன் சொல்கிறான், எனக்கு வேண்டாம், உனது அரசாட்சி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தருக்கு இலான் சிறிதும் கூட குற்றம் இல்லாத அவன் உன்னை பார்த்ததும் நீ கொடுக்குறான். ஆனால் நீயா கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்காமல் கோவப்பட்டு அவனை கொல்ல துணிகிற. நான் போனதுமே அந்த அரசாட்சியை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அப்போ நான் எப்பொழுது செல்வேன், இந்த அரசாட்சி உனக்கு எப்பொழுது கிடைக்கும்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்கு நீ துணிகிற. உனது தம்பின்னு கூட பார்க்கல, உனது அவனை கொல்றதுக்கு தான் நீ துணிகிற. அப்போ எந்த ஒரு பிழையும் இல்லாத அவனை கண்டு நீ பொங்கினாய், உன்னை கோவப்பட்டாய், அதிகமாக நீ கோவப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராமன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஊற்றம் உற்று உடையான் உனக்கு ஆரமர் தோற்றும் என்று தொழுது உயர்கையனை கூற்றம் உன்னை கொடுப்பேன் என்று எண்ணினாய் நாலு திசைக்கும் புறத்தையும் நன்னினாய். அப்போ நீ கோவப்பட்டதோடு என்ன பண்ணுற அப்படின்னா நீ அவனை யமனுக்கு இரையாக உன்னை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 4 திசைக்கும் ஓடு மாதிரி நீ செய்கிற. ஏன்னா இந்த இடத்துல தனது கையை உயர தூக்குகின்றான் சுக்ரீவன். நான் எந்த தவறும் செய்யலை, இந்த அரசாட்சி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தனது 2 கைகளையும் ராமனை பார்த்து உயர தூக்குகின்றார். இந்த கையை உயர தூக்குதல் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கே தெரியும். நான் சரணடைகிறேன், சமாதானமாகிறேன், உனக்கு அடிபணிகிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அப்போ தனது அண்ணனாகிய ராவணன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கோவப்பட்டு நீ இந்த மாதிரி எனது அரசாட்சியை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொலைவெறியோடு அவன் இருக்கும்போது இந்த இடத்துல சுக்ரீவன் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு எதிரெதிர் நிற்கல. தனது தந்தையை போல் அவன் பார்க்கின்றான். எனது தந்தை எந்தை தனது கண்களைப் போல் பார்க்கின்றான். தனது தந்தையை போல் ராமனை எண்ணுகின்றான். அப்போ கையிரண்டையும் தூக்குறான். நீ அண்ணன் கோவப்பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு கோவப்படாமல் தனது 2 கைகளையும் வானை நோக்கி தூக்குறான். உனக்கு உங்ககிட்ட நான் அடிபணிகிறேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். ஆனால் அப்போ கூட உன் மனசில் இரக்கம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் யமனுக்கு உணவாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அதிகமாக கோவப்பட்டாய். அவன் தனது உயிருக்கு
பயந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக 4 திசைக்கும் பறந்து சென்றான் உனது தம்பியாகிய சுக்ரீவன்.